இடத்துல ஒரு ஞாபகம் சொல்லிடுறேன். 2004ஆம் ஆண்டு ஏறக்குறைய 63 நாடாளுமன்ற உறுப்பினர் இடதுசாரி இயக்கங்கள் பெற்று நாடாளுமன்றத்தில் பலம் பொருந்தி ஒரு கட்சியா இருந்த சூழல்ல அப்போதைய இந்திய பொதுவுடைமை இயக்கத்துடைய மகத்தான தலைவர் ஏபி பரதனை பார்த்து அன்னை சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் வந்து மத்திய அமைச்சர் கேபினெட் மினிஸ்டர் நீங்க 3 எடுத்துட்டு கொடுன்னு கேட்டப்ப எங்களுக்கு வேணாம்னு சொன்னாங்க. மறைந்த இந்தியாவுடைய பெருமுதலாளி ரத்தன் டாடா பிளாங்க் செக், அதாவது தொகையவே ஃபில் பண்ணல, ஒரு பிளாங்க் செக் கொண்டு வந்து உங்க கட்சியோட வளர்ச்சிக்காக நீ எடுத்துங்க, எத்தனை கோடி வேணாலும் ஃபில் பண்ணிக்க அப்படின்னு சொன்னப்ப சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வெறும் டீயை மட்டும் கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி இந்த பிளாங்க் செக் திருப்பி கொடுத்த இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும். அது மாதிரி இல்ல பாஜக கோடிக்கணக்கான ரூபாயை தேர்தல் பத்திரங்கிற பொருளை கொள்ளையடிச்சுக்கிறான். அது ஹிண்டன்பர்க் பத்திரிகை மூலம் வெளியில் வந்துட்டா தன்னுடைய கேவலமான முகம் மீண்டும் உலகுக்கு பறைசாற்றப்படுங்கிறதுக்காக மக்களை உணர்ச்சி வசப்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அம்பேத்கர் விஷயத்தை வெளியில கொண்டு வரோம். ஒரு விஷயத்தை திசை மாத்தினா பாசிஸ்டுகளுடைய அடிப்படை குணம் அதுதான். இவங்களுடைய குருநாதர் ஹிட்லர் என்ன பண்ணாரு? நாடாளுமன்றத்தில் இவனுங்களே பத்த வச்சு விட்டு கம்யூனிஸ்ட் தான் பத்த வச்சான்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சானுங்க. அவர்கள் வழியில் வருகின்ற இந்த பாசிச பிஜேபி அரசும் அதற்கு துணை போகின்ற இந்தியாவில் இருக்கிற அத்தனை இயக்கங்களையும் எதிர்கொள்கின்ற வலிமையும் திறமையும் இந்தியாவில் எந்த கட்சிக்குமே கிடையாது. நான் வரல தெளிவாவே சொல்றேன். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி, ஆளுங்கட்சியா இருக்கட்டும் அல்லது ஆண்ட கட்சியா இருக்கட்டும், யாராவது எந்த கட்சியாலும் இருக்கட்டும், முதலாளித்துவ நிறுவனங்களோட அவர்களுக்கு கூட்டு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கார்பரேட்டருடைய நிதி கட்டமைப்பு அவங்களுக்கு தேவை, ஆனா நமக்கு தேவை. நாங்க உண்டியல் தான் கொடுப்போம், மக்கள்கிட்ட தான் நேரடியா போவோம், அவங்ககிட்ட தான் காசு பார்ப்போம், அவங்ககிட்ட தான் நேரடியா இயக்கம் நடத்துறது காசு கேட்டு பல டைம் எங்களை தோழரை பார்த்தா பொதுமக்கள் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உண்டியலை குடிக்கிட்டு வந்துடுறாங்கயா அப்படின்ட்டு. ஆனா சிரிச்சுக்கிட்டே சில இடத்துல போட்டு நீங்களும் இல்லைன்னா எங்களை காப்பாற்ற ஆளே இல்லை அப்படின்னு தான் நிதி போடுறான். இதுதான் இந்த இயக்கத்துடைய வலிமை, இதுதான் இந்த இயக்கத்துடைய கட்டமைப்பு, இதுதான் இந்த இந்திய பொதுவுடைமை இயக்கத்துடைய மரபு. ஏனென்றால் அந்த அளவுக்கு உழைத்து களைத்து போன கரத்தால் உழைக்கின்ற அந்த உழைக்கும் வர்க்கத்திற்காக தொடர்ந்து குரல் எழுப்புகின்ற ஒரு இயக்கம் என்ற இந்திய துணைக்கண்டத்தில் இருக்குது என்றால் அது இந்திய பொதுவுடைமை இயக்கம் தான், மகத்தான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் என்று சொல்லி இந்த மகத்தான விழாவில் பங்கேற்க வாய்ப்பளித்த இந்த பகுதியை சேர்ந்த தோழர்களுக்கும் உரை நிகழ்த்த வாய்ப்பு தலைமைக்கும் நன்றி கூறி விடை